அனைவருக்கும் காலை வணக்கம். காலையிலேருந்து நிறைய செஷன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்க எம்சி சொன்னது மாதிரி அவரே வந்து நிறைய இந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டாரு. ஸோ இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உணவே மருந்து அப்படி போய் இப்போ மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாருடைய வீட்லேயும் மருந்து இல்லாத வீடு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை மாற்றிட்டோம். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸில் வந்து நேச்சருக்கும் ஹியூமனுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் நம்ம ஒரு ஹியூமன் வி ஸ்டில் ட்ரை டு வின் த நேச்சர். அதில் தான் வந்து உங்களுக்கு இன்னோவேஷன் அண்டு டிஸ்கவரி இன்னோவேஷன்ஸ் பிளேஸ் அ பிக் ரோல். ஸோ அந்த இதில் வந்து இன்றைக்குடைய காலகட்டங்களில் ஒரு ஹெல்த் கேரில் இன்னோவேஷன் வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணும், அது வந்து எப்படி வந்து அஃபோர்டபிலிட்டியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சி வந்து மாதம் 1 lakh அப்படின்னா அது இட்ஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஒன். ஸோ இன்னோவேஷன் வித் லைக் அன் அஃபோர்டபிலிட்டி எப்படி வந்து அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இங்கே டாக்டர் ராமலிங்கம் சரிக்கார், அவங்க டாக்டர் பழனிவேல் சர்வடேசன், இவங்க வந்து ஃபார்மா வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இது எப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்து ஹெல்த் கேரில் வந்து ஒரு இன்னோவேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அதனுடைய அடிப்படையில் வந்து அவங்க டாக்டர் ராமலிங்கம் அவங்க வந்து யூராலஜிஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. உங்களுடைய ஒரு பார்வையில் இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஹவு டு யூ சி ஒரு ரேப்பிட் அடாப்ஷன் ஆஃப் நியூ மெடிக்கல் டெக்னாலஜி வித் கிளினிக்கல் சேஃப்டி. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியூ டெக்னாலஜி வருதுன்னா ஒரு சேஃப்டி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனுடைய இது காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதே மாதிரி எத்திக்கல் ப்ராக்டிஸ் அப்படிம்பாங்க. எத்திக்கல் ப்ராக்டிஸ்னால் நம்ம பைபாஸ் பண்ணக்கூடாது. ஒரு 100 பேருக்கு வந்து நம்ம டேட்டா எடுக்கணும்னா அந்த 100 பேருக்கு எடுக்கணும், அது கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணணும். அதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதே மாதிரி காஸ்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே கவர் பண்ணி உங்களுடைய அந்த யூராலஜியில் என்ன மாதிரி வந்து ஒரு இன்னோவேஷன் ஒரு அடாப்டேஷன் ரேபிட் டெக்னாலஜி அடாப்டேஷன் யூராலஜியில் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் காலை வணக்கம். பெட்னாவுக்கு பாராட்டுக்கள். கோயம்புத்தூரில் இதை நடத்துறதுக்கும் எல்லா டிஃப்ரெண்ட் பீப்புளை வந்து சந்திக்கிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை தவிர இளம் என்ஜினியர்களுக்கு வந்து இதிலிருந்து யூ பிக்கப் சம் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் வேர் யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் இன்னோவேட் அண்ட் தென் மேக் த ஃப்யூச்சர் பெட்டர் ஃபார் a world to live. அதுதான் கான்செப்டாக இருக்கணும். இன்றைக்கி we are able to do what people have innovated, but we need to innovate more for the next generation. அதை வந்து more than speaking, I want to make it as a visual impression by few slides and 1 or 2 videos. நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து டெக்னாலஜி, காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் எத்திக்கல் இந்த 3ஐயும் வந்து நான் எப்படிங்கிறத வந்து விஷுவலாக சொல்கிறேன். அது லேசர் பாயிண்ட்டு இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து we are not gods. நம்ம வந்து ஓரளவுக்கு தான் நோயை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு ஒவ்வொரு நாளுமே என் கூட நாங்கள்லாம் டாக்டர் பழனிவேலு இவங்கெல்லாம் வந்து 35 இயர்ஸ்க்கு முன்னாடி லேப்ரோஸ்கோபி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அன்றைக்கி வந்து வெறும் ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இருக்கும். ஹோல்ஸ் வழியாக போட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு திருகாது. சரியாக வந்து இரத்த கசிவு ஏற்பட்டால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் 30 வருஷம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த லாஸ்ட்டு 10 இயர்ஸாக தான் we are able to enjoy the technology. ஸோ அந்த கஷ்ட காலத்திலேருந்து இது வரைக்கும் வந்ததுனால எங்களுக்கு வந்து இன்னோவேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு we are able to realize. டாக்டர் பழனிவேல் may give comments at some point of time. ஸோ ஒன்று வந்து நம்ம அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ணோம். 2வது வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு லிவரில் ஒரு கட்டியோ ஒரு கிட்னியில் ஒரு கட்டியோ நாங்கள் கட் பண்ணுறப்போ வந்து இதை மட்டும்தான் கட் பண்ணணும், ஒரு பாதி தான் எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நாங்கள் வந்து ஒரு அனுமானத்தில் தான் செய்கிறோம். ஆனால் அதே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இப்படி கட் பண்ணு, பக்கத்தில் ரத்த குழாய் வருது, ஐயோ ஸ்டாப் பண்ணு, இப்படி போகாத ரத்த கசிவு வந்துடும் சொல்கிற அளவுக்கு ஏஐ வந்து வரணும். அது வந்து ஆக்மெண்டேஷன் ரியாலிட்டின்ட்டு இருக்குது. அதை கூட காமிக்க போகிறேன். 3வது இந்த நோய் என்ன ஆகுது அப்படி இதுதான் வந்து இமேஜ் ஃபியூஷன் சொல்லிட்டு ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் இருந்துச்சுன்னா ஏஐ யூஸ் பண்ணி we will be able to say exactly this is where we want to do biopsy.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நோயை கண்டுபிடிக்கணும். கேன்சர் ஸ்க்ரீனிங் பேர். ஒரு 2 ml பிளட்டை எடுத்தால் லிவர்லேயோ கிட்னிலேயோ கேன்சர் இருக்கா, யூட்ரஸில் கேன்சர் இருக்கா அப்படின்னு ப்ராபபிலிட்டி. சப்போஸ் 50 வயசு ஆகிடுச்சு, நமக்கு ஏதாவது கேன்சர் வர ரிஸ்க் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா லிக்விட் பயாப்சின்னு ஒன்று பண்ண முடியும். அதுக்கு எங்களோட ரிசர்ச் டீமில் டாக்டர் செல்லப்பான்னு ஒருத்தர் இருக்கார். கேன் யூ கெட் அப் செல்லப்பா? He is our team. He is in the last row. So we are teamed up with people who will do research for the future. Next slide. Next one. So this is about improving the accuracy of diagnosis. Next slide. Can you play the video of both? So how to make it cost effective. Till 3 years ago, we were importing the robotic, which costs about 3 times of what we have made in India. SSIங்கிற கம்பெனி டெக்னாலஜி டெல்லியில் நான் இனிஷியல் கொலாபரேட்டர். நானும் ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் இருந்து we were guiding them. You can see how precise it is. Most difficult ஒரு குழந்தைக்கு கிட்னியில் இருக்கிற அடைப்பை பண்ணுறது. You can see அந்த நீடில் எவ்வளோ ப்ரிசைஸாக நடுக்கம் இல்லாமல் ப்ரிசைஸாக பண்ணுதுன்னு பாருங்கள். இது ஓப்பன்லேயோ இல்லை லேப்ரோஸ்கோப்பிலையோ பண்ணுறதை விட பெட்டராக பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னி மாற்றி வைக்கிறது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ஆப்ரேஷன். அதை கூட லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா ப்ரிசைஸாக பண்ணலாம், ரத்த கசிவு கம்மியாக பண்ணலாம், நடுக்கம் இல்லாமல் பண்ணலாம். ட்ரெமர் ஃபில்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பெயின் கம்மியாகும். ஏன்னா லேப்ரோஸ்கோப்பியில் 4 டிகிரி மூமெண்ட்டு தான் இருக்கும். நேராக போகும், வரும், திரும்பும். ஆனால் ரோபோட்டிக்கில் யூ கேன் ஹாவ் தி ரிஸ்ட் ஆர்டிகுலேஷன். ஸோ 7 டிகிரி ஃப்ரீடம் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்லைடு போங்க. அதனால் பேஷண்ட்டுக்கு 2 நாள்லேயே 3 நாள்லேயே வீட்டுக்கு போகலாம். வலி கம்மியாக இருக்கும், ரத்த கசிவு கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறப்போ நுணுக்கமாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆக்மெண்டேஷன் ரியாலிட்டின்னு. அந்த கேன்சர் கட்டி எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ. ஆனால் அதே ஏஐ யூஸ் பண்ணி ஆக்மெண்டேஷன் ரியாலிட்டிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ ஆழமாக பண்ணிகிட்ருக்குறோம், ரத்த குழாய் எதாவது வருதா, இந்த இடத்துல சேஃபாக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட். தேங்க்ஸ் சார். டைம் இஸ் அப். வி ஹேவ் டு ரெடியூஸ் த டைம். உங்களுக்கு இதோட ஃபாலோ அப் கொஸ்டின் இப்போ இந்த இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி சொல்கிறீங்க இல்லையா, இதோட ஸ்கேலபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி ஒரு 20 செகண்ட் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஏன்னா டைம் இஸ் ரன்னிங் அவுட். ஸ்கேலபிலிட்டினா உங்களுக்கு தெரியாது, எந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு. வேறு 1 or 2 slides சொல்லி நமக்கு டைம் இல்லை. ஓகே, ஒரு வெரி இன்ஃபர்மேட்டிவ். இப்போ நீங்கள் கொஸ்டின் இல்லையா, இதில் ஸ்கேலபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இது பெரிய ஸ்கேலாக எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னா இட் வில் பி. You mean to say how we scale you can't like scale to bigger enough, to bigger levels. அதுக்கு we have a close circle robotic surgeons group. We share our ideas how to incorporate next technology. For example, ஒரு கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா அதை பஞ்சர் பண்ணணும்னா ரோபோ கையில் கொடுத்து ப்ரிசைஸாக பஞ்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு we are doing a research. ஸோ இந்த மாதிரி we should think of the difficult situations in surgery or medicine. சர்ஜரியில் இது மெடிசனை மிஸ்டர் ஜெயசீலன் will be able to say. For example, ஒரு லிவர் கேன்சர் வேற எங்காவது பரவிடுச்சுன்னா அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறது. இப்போ கொடுக்குற கீமோதெரப்பியில் பாடி எல்லாமே அஃபெக்ட் ஆகும், பசி ஆகாது, உடம்பு இடைச்சி போகும், எப்போவும் செத்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அதுக்கு நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா அந்த ட்ரக் அந்த பர்டிகுலர் டிஷ்யூக்கு மட்டும் போகிற மாதிரி பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம ஃப்யூச்சர் ஹெல்த் கேரில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர் ராமலிங்கம். அந்த ஒரு விஷுவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதோட ஃபாலோ அப்பாக இங்கே நம்மள்ட்ட இருக்கிறது டாக்டர் பிரவீன்ராஜ், அவங்க டாக்டர் பழனிவேலோட சன். உங்களுக்கு அதே இதோட ஃபாலோ அப் இது ஃபீல்டில் தான் அந்த கொஷின் உங்களுக்கும். இப்போ இதை ஒரு நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான் நம்ம நிறைய டெக்னாலஜி இன்னோவேட் பண்ணலாம். அது அஃபோர்டபிலிட்டிங்கிற ஒரு இதில் ஸ்டாப் ஆகிடுது. எல்லாரையும் இது பண்ண முடியல.
இதில் ஏஐ அண்ட் ரோபாட்டிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் வந்து அஃபோர்டபிலிட்டியை வந்து நம்ம எப்படி இதில் கொண்டு வரலாம் கோயிங் ஃபார்வேர்ட் அப்படிங்கிறதுல உங்களோட கருத்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். I think முதல்ல first of all thank you FETNA for this wonderful organization இங்கே கோயம்புத்தூர் இது நடக்கிறதுக்கு, and thank you சின்னசாமி சார் and your team. அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறப்ப இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஏஐ நம்ம எல்லோரும் ஏஐ பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் ஏஐ இன்னும் ஹெல்த் கேரில் பெரிய அளவில் வராட்டியும் பெரிய லெவலில் வரதான் போகுது. பட் ரொம்ப முக்கியமாக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் ஹெல்த் கேர் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் முடியும்னா ஈக்குவிட்டபிலிட்டியை கொண்டு வரும். ஏன்னா ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கான காரணமே ஈக்குவிட்டபிலிட்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் இன்றைக்கி எல்லாருமே ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா, ஒரு சர்ஜரிக்கு போகணுன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர், இவர் 30 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு, இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, இவர் அந்த இன்ஸ்டியூஷனில் முடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஹெல்த் கேர் சில மருத்துவர்களை சுற்றியே இருக்கிறனால தான் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, ஒரு பக்கம் சிலருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, சிலருக்கு பேஷண்ட்ஸே இல்லாமலும் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து குமீர ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சுத்தமாக ஓடாத ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸு, இந்த டாக்டர் வந்து பெஸ்ட்டு, இவர் நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த ஈக்குவிட்டபிலிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது. பட் இன்னைக்கு ராமலிங்கம் சார் ரோபோட்டிக் பற்றி காமிச்சார். அந்த மாதிரி இன்னைக்கு ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் டயக்னோஸ்டிக்கில் ஆக ஆரம்பிக்கட்டும், ட்ரீட்மெண்ட்டில் ஆக ஆரம்பிக்கட்டும், சர்ஜரியில் ஆக ஆரம்பிக்கட்டும், இந்த டெக்னாலஜி, அதுவும் இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வளர இட் இஸ் பிகமிங் வெரி காஸ்ட் எஃபெக்ட். இன்னைக்கு எல்லா டெக்னாலஜியுமே ரொம்ப அஃபோர்டபுளாக வந்துருச்சு. நான் சொல்கிறது ஹார்ட்வேர் மட்டும் சொல்ல வர, சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் போத் டுகெதர். அப்போ என்ன ஆகிடுது, அந்த ஈக்குவிட்டபிலிட்டி குறைய மூவிங் ஃபார்வர்ட் இன்றைக்கி நம்ம நாளைக்கு என்ன ஆகிடும், எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்வெஸ்டிகேஷன் பக்கம் எடுக்க முடியுமானால், இன்றைக்கி நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், அந்த டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவர் சில இன்வெஸ்டிகேஷன் எழுதி கொடுப்பாரு, அதை பேஸ் பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அதே மாதிரி இன்னொரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் வேறு மாதிரி எழுதுவார். இதனால தான் நம்ம அந்த பெஸ்ட் டாக்டர்னு யாரை நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம தேடி போகிறோம். பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனும் மூவிங் ஃபார்வர்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சிம்டம்க்கு இதுதான் இன்வெஸ்டிகேஷன்றது ப்ரோட்டோகால்ஸ், அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம போயிட்டோம்னா, இன்றைக்கி ஜெனட்டிக் பேஸ்ட் அனாலிசிஸ் இருக்குது. ஒருத்தரோட ஏதாவது இப்போ நியூட்ரி ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம், ஒருத்தரோட ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன மாதிரி நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இவங்களுக்கு இந்த நோய்க்கு என்ன மாதிரி ட்ரக் பெட்டராக வேலை செய்யுன்ற அளவுக்கு இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸு இவங்க நம்பி இல்லாமல் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாலே ஓகே, இவங்களுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம், இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா இந்த மெடிசன் தான் இவங்களுக்கு பெட்டராக வேலை செய்யணுன்றது எல்லாமே இன்னைக்கு டெக்னாலஜி கொடுத்துருது. அதுவும் இன்னைக்கு ஏஐ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இன்னைக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேயே இந்த பேஷண்ட்டோட பயாப்சியும் டியூமர் பயாலஜி ஃபீட் பண்ணால் இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸு இவங்களுக்கு பெட்டர் லாங் டேர்ம் அவுட்கம் கொடுக்கும், இந்த பேஷண்ட்க்கு அவுட்கம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற அளவுக்கு ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு. ஸோ அப்படி ஆக ஆரம்பிக்கிறப்ப இந்த ஈக்குவிட்டபிலிட்டி குறைய ஆட்டோமேட்டிக்லி இந்த காஸ்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். இந்தியா மாதிரி கண்ட்ரியில் எஸ்பெஷலி வென் வி டாக்கிங் அபவுட் வால்யூம்ஸ், இத்தனை 1000 பேஷண்ட், லட்சம் பேஷண்ட், கோடி பேஷண்ட் சொல்லிட்டு இருக்கிறப்ப, ப்ளஸ் இன்னைக்கு நிறைய ஸ்கேலபிலிட்டின்னு சொல்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பிரான்ச்சஸ் போட்டுட்டு இருக்கப்ப, இந்த சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் அதை மானிட்டர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருந்தாலே போதும். ஓவர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்காது, தேவையில்லாத சர்ஜரி நடக்காது, நடக்கக்கூடியதும் ப்ரோட்டோகாலாக நடக்கும், ஆடிட் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. ஆப்வியஸ்லி அது இட் வில் பிகம் வெரி எக்கனாமிக். கடைசியாக வித் ரிகார்ட் டு சர்ஜரி பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இன்றைக்கி ரோபோட்டிக்கே சார் காமிச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவில் செஞ்ச ரோபோட்டிக் சிஸ்டம். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ரோபோட்டிக் சர்ஜரின்றது பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே இந்தியன் மேட் ரோபோஸ் ஆர் அவைலபிள். எஸ்எஸ்ஐ மந்த்ரான்றது ஒரு இந்தியா பேஸ்ட் கம்பெனி, இந்தியா பேஸ்ட் ரோபோட்டிக் சிஸ்டம் இஸ் அஃபோர்டபுள். இன்றைக்கி நம்ம நம்ப மாட்டோம், இன்னும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் அதாவது ஒரு சிட்டி லெவலில் கம்பேர் பண்ணால் இந்தியா ஹேஸ் ப்ராபப்ளி அமெரிக்கா சைனாக்கு அடுத்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ரோபோட்டிக் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாக்குள்ளெல்லாம் ரோபோட்டிக்கே வராதுன்னு நினச்ச காலம் போய் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ரோபோஸ் நம்ம போயிருக்கோம்னா அந்த அளவுக்கு அது காஸ்ட் எஃபெக்டிவ் ஆயிருக்கு, இன்னமும் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆகும். அதனால் அஃபோர்டபிலிட்டி அன்அஃபோர்டபிலிட்டின்னு இல்லாமல் இன்னைக்கு எல்லா கிளாஸஸ் ஆஃப் பீப்புளுக்கும் அந்த சிறந்த டெக்னாலஜி ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்த முடியுன்றதான் ஃபியூச்சராக பார்க்குறேன். ரொம்ப அருமை பிரவீன், ஒரு பெரிய லெக்சரை பற்றி எஜுகேட்டட். நீங்கள் நிறைய பாயிண்ட் டச் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து இந்த ப்ரிசிஷன் மெடிசன், ஐ திங்க் தட்ஸ் வாட் யூஆர் டாக்கிங் அபவுட். அவங்க சொன்ன அந்த டெக்னாலஜி என்னென்னா, இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பண்ணோன்னா இப்போ வந்து நிறைய குவாண்டம் ஏஐ அதெல்லாம் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து ரிசர்ச்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னது மாதிரி 50 வருஷம் கழித்து நமக்கு என்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு த டெக்னாலஜிஸ் அட்வான்ஸு. ஸோ தட் இஸ் ரியலி லைக் மூவிங். இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்னதில் கண்டிப்பாக, அதாவது அமாங் த டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்
there should be a standard of treatment, right? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரியும் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் வந்ததுன்னா தென் அஃபோர்டபிலிட்டி வில் பிகம் டெஃபினட்டிவ் ஒன். அதை வந்து இப்போ இஸ் இட் ஆல்ரெடி லைக் ஏற்கனவே இருக்கா, அல்லது இதில் வந்து கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி கேன்சர் போனால் எல்லா ஹாஸ்பிட்டலும் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, அல்லது இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அசோசியேஷன் பேஸ்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. அதாவது கைட்லைன்ஸ்ன்றது லாவாக இல்லை, கைடாக இருக்குது. பட் இப்போ இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் அதிகமாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இப்போ டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த ப்ரோட்டோகால் படி இந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி இது பண்ணுறீங்க, எந்த இண்டிகேஷனை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. பட் ஐ திங்க் இன்னும் கவர்மெண்ட் லெவலில் இன்னும் கொண்டு வரதுக்கு மைட் டேக் சம் டைம். ஐ திங்க் இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸில் இது பெரிய லெவலில் இருக்குது. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலே நம்ம எடுத்தோம்னா ஜெம்மில் நாங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கனால இப்போ ஒரு நோய்க்கும் ஹெர்னியானா இதுதான் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் தான் எந்த சர்ஜனாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு ஃபாலோ பண்ணுறப்போ அது ஆடிட்டிங் டீம்னு ஒன்று வச்சுருப்போம். அதில் ஏதாச்சும் ஒரு டீவியேஷன் நடந்தால் ஏன் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த சர்ஜரி டீவியேஷன் ஏன் நடந்துச்சுன்னு அந்த கன்சல்டன்ட் வில் பி கொஸ்டின். அந்த கன்சல்டன்ட் எங்களோட மார்பிடிட்டி பிளாட்ஃபார்மில் அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி இன்ஸ்டிடியூஷன் லெவலில், ஏன்னா ப்ரோட்டோகால்ஸ்ன்றது இட் இஸ் நிறைய பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட அது ப்ரொஃபைலுக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலுக்கும் ஜெனட்டிக்காகவே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பண்ணுற மாதிரியே ட்ரீட்மெண்ட் நான் டெல்லியில் பண்ண முடியாது. ஸோ அதனால இது மோர்ஸோ அந்த லோக்கோ ரீஜனலாக இருக்கணும், இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டாக இருக்கணும் ஃபார் நவ். பட் இன்சூரன்ஸ் பெனட்ரேட் அதிகமாக இன்னும் இந்த ஃபியூச்சரில் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே ஐ திங்க் ஒரு இந்தியா லெவல்லே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருன்றது என்னோட நம்பிக்கை. ஆனால் வந்து ஆகணுன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்துருச்சுன்னா ஆடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வச்சிருக்க இத்தனை டூல்ஸை வச்சும் நம்ம கேஷீட்ஸை உள்ளே ஸ்கேன் பண்ணோம்னா இந்த கேஷீட் வந்து நாங்கள் வந்து கிளினிக்கல் ஆடிட்னு சொல்லுவோம். ஒரு கேஷீட் எடுத்து ஸ்கேன் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா ப்ரோட்டோகால் படி நடந்திருக்குன்னு சொன்னால் அது ஸ்கேன் பண்ணி அதுவே ரிப்போர்ட்டை நமக்கு கொடுத்துரும். இட்ஸ் இஸ் வெரி சிம்பிள் ஆடிட் சிஸ்டம். அந்த ப்ரோட்டோகால்ஸை கொண்டு வரதான் சேலஞ்சு. மானிட்டர் பண்ணுறது, ஆடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஷுர், கண்டிப்பாக வந்து அந்த இன்டகிரேஷன் இஸ் ஹேப்பனிங். நண்பர்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒன்லி லைக் 70-year-old கண்ட்ரி. ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து இட் வில் கம் இன் டு த எஃபெக்ட். அண்ட் சார் உங்களுடைய அதே கான்டெக்ஸ்டில் பிரவீன் சொன்னதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு, இப்போது ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரென்ட்ராலஜியில் டாக்டர் பழனிவேல் மைட் பி கோஆர்டினேட்டிவ் வித் அதர் பீப்புள் ஹூ கேன் டிசைன் அ கைட்லைன். அந்த மாதிரி யூராலஜியில் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் வி ஹவ் டெவலப்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஆல் தி டிசீசஸ் இன் யூராலஜி. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனில் டோனர்னால் என்ன ப்ரோட்டோக்கால், என்ன கைட்லைன் அப்படிங்கிறத நாங்கள் வந்து 3 பேர் சேர்ந்து கைட்லைன் செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி யூராலஜியில் எல்லா டிசீஸுக்கும் we have developed a protocol. Ideally it should be followed by all the urologists. Unfortunately நம்ம கண்ட்ரியில் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஸ்மாலர் டவுனில் இருக்கிறாங்க. we are not giving the options. For example கிட்னியில் ஒரு சின்ன கட்டினா ஒரு அந்த பகுதியை மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிறது வந்து 4 centimeter கீழே இருந்தால் அதுதான் வந்து கைட்லைன். பட் எல்லோரும் அந்த ஆப்ஷன் கொடுக்கறதில்ல. கேன்சராக எடுத்துகிட்டா சரியாக போச்சு, ஸ்மாலர் ஹாஸ்பிட்டலில் அப்படி பண்ணிடுறோம். பட் இந்த ஃப்யூச்சரில் வந்து இட்ஸ் மே நாட் பி பாசிபிள். யூ ஹாவ் டு டெல் த பேஷண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சதை பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்னொரு 5 years ஆகும் மாறுறக்கு. ஏன்னா இப்போது ChatGPT கூகுளில் போனால் எல்லாமே இருக்குது. பேஷண்ட்ஸ் கமெண்ட் ஆஸ், டாக்டர் எங்கிட்ட 1.5 centimeter ஸ்டோன் இருக்குது, லேசர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க மக்கள். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் பெட்டர் எஜுகேட்டட், ஸோ திங்ஸ் வில் சேஞ்ச் and for the betterment. So guidelines is the way to go forward, and the hospital protocols should be followed as Praveen has highlighted, and we are moving forward for a better world. Yeah, definitely. நீங்க சொல்றது மாதிரி the location only concern is the insurance is not uniformly sanctioning the claims. Very unfortunate. They drag it and you are so vexed, and then at some point of time you drop it. ஒன்றும் நமக்கு பே பண்ணலன்னா பரவாயில்ல, பேஷண்ட் போனால் போதும், விட்டு ஆளை விடுங்கிற அளவுக்கு இருக்குது. வெரி ஹானஸ்ட்லி இன்சூரன்ஸ் இஸ் பிளேயிங் எ வெரி வெரி பேட் ரோல் இன் அவர் கண்ட்ரி. ரொம்ப நன்றி சார். ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் இம்ப்ரூவ். we have come a long way. நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம டாக்டர்ஸ்கிட்ட பேசிட்டோம். அடுத்து நம்ம டாக்டர் ஜெயசீலன் அவங்க என்னென்னா pretty much என்னோட பேக்ரவுண்டு, அவங்க வந்து மருந்து தயாரிக்கிறாங்க, அவங்க மருந்து கொடுக்குறாங்க, அவங்க மருந்து தயாரிக்கிற ஒரு துறையில் இருக்காங்க. ஜெனரிக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எல்லா மருந்துமே வந்து பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆன பின்னாடி யார் வேணாலும் அதை ப்ரிப்பேர் பண்ணி விற்கலாம்.
அந்த ஒரு துறையில் அவங்க வந்து வேர்ல்டு வைடாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து சேர்மன் ஆஃப் இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு சில கேள்வி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஃபோர்டபிலிட்டிங்கிற ஒரு காஸ்ட்டில் வந்துடுது. எல்லா மெடிசனையும் நம்ம அஃபோர்ட் பண்ணுற மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும். டாக்டர் ஜெயசரன், உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த இப்போ ஜெனரிக்ஸ்னாலே காப்பி பண்ணுறது தான். இப்போ வெளிநாட்டில் கண்டுபிடிச்சதை பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகி காப்பி பண்ணுறது. அதில் வந்து என்ன மாதிரி வந்து நம்ம இன்னோவேஷன் கொண்டு வரலாம், அது வந்து எப்படி வந்து அதில் ரெகுலேட்டரின்னு சொல்லியிருக்கு, எத்திக்கல் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் குளோபல் காம்படிஷன். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ட்ரக் மேனுஃபேக்சரிங்னு சொன்னால் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் டுடே கால்ட் அஸ் தி ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்ட். 20% of drug manufactured in the globe is manufactured in this one country. 47% of drugs used, generic drugs in US is manufactured in this country. India has the highest USFDA approved, which shows the topmost quality. India has the highest USFDA approved factories compared to any other country in the world. China is far behind us. ஒரு துறை வந்து சைனாவை நம்மளால் பீட் பண்ண முடிஞ்சிருக்குன்னா ஆப்வியஸாக இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன். ஏன்னா இந்தியாவை ஏன் ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்கிறோன்னா, அட்லஸில் நீங்கள் எந்த கண்ட்ரியை தொட்டாலும் 200 கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் காலனிஸ்க்கு இந்தியன் மருந்து போகுது. இந்தியன் மருந்து எதனால் எப்படின்னா குவாலிட்டி, ஸ்கேலபிலிட்டி அண்ட் ப்ரைஸ். அஃபோர்டபுள் மெடிசன் அட் குவாலிட்டி ப்ரைஸ் நம்மளால் கொடுக்க முடியறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் எந்த கண்ட்ரியும் இந்தியா மெடிசன் இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் வந்து கோவிட் அப்பயே பார்த்துருப்பீங்க. India is number 1 in vaccine production. 60% of the vaccine produced in the entire world is manufactured from India. சைலண்டாக இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம். ஆனால் உங்களுடைய கேள்வி வந்து ஜெனரிக் ட்ரக் நம்ம வந்து we are the manufacturing hub of the world. உலகத்தில் வந்து ஹையஸ்ட் மெடிசன்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் ஒன்லி ஃப்ரம் அவர் கண்ட்ரி. ஆனால் இனோவேஷன் ஏன் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல? நீங்கள் கேட்ட குளோபல் காம்படிஷன் ஆர் ரெகுலேட்டரி சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we need to understand from where we have come. டாக்டர் பழனிவேலு சார் பேசுகிறப்ப சொன்னார், அந்த காலத்துலேயே சுஷ்ருதா, சித்தா இஸ் தி பேசிக். தமிழர்கிட்ட வந்த சித்தா தான் பேசிக் ஆஃப் எனி மெடிசன்ஸ், ரெக்கார்டட் மெடிசன். லேட்டர் ஆயுர்வேதா எல்லாம் வந்தது. இந்தியா வந்து இப்போ பிரிட்டிஷ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளாம் 5000 இயர் மேலே ஓல்டுங்கிறோம். பல மெடிசன்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சித்தா இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ், அந்த மாதிரி கான்செப்ட்டு. ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் வாட் வி ஆர் டாக்கிங் ரைட் நவ் கேம் ஆஃப்டர் தி பிரிட்டிஷ் ரூல். ஆஃப்டர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா டில் 1970 we were 75% depending on only imported medicine and multinational medicine. We were not manufacturing in India. So Indian government introduced patent we removed in 1970, and that is the time we started Indian manufacturing. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா மெடிசனுமே நம்மளால் கொண்டு வர முடிஞ்சது. இப்போ இந்தியாவில் வந்து 1970 to 2005 பேட்டன் கிடையாது. அதனால தான் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ரோஃப்ளாக்சினோ அல்லது எனி ட்ரக் வாட் தே ஆர் பீன் யூசிங் லெஃப்ட் அண்ட் ரைட் இந்தியாவில் லான்ச் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் பேட்டன்ட் அந்த டைமில் இல்லாமல் தான் இருந்தனால நம்மளால் வந்து எல்லா கம்பெனிஸும் அதை லான்ச் பண்ணி கம்பெனியும் வளர்ந்தாங்க, காஸ்ட் எஃபெக்டிவ் மெடிசன் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இம்ப்ரூவ் ஆச்சு. அப்போது 1980s லேட்டரில் குளோபலைசேஷன் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்தியாவுக்கு மட்டும் கொடுத்த மெடிசனை உலகத்துக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ உலகத்தில் எல்லா கண்ட்ரியும் இப்போ இந்தியா மெடிசனை நம்பி தான் இருக்காங்க. இந்தியா வந்து மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணால் இன்றைக்கி அமெரிக்காலேயே ட்ரக் செக்யூரிட்டி வந்துடும். ஏன்னா 47% ஆஃப் மெடிசன்ஸ் கோயிங் ஃப்ரம் ஹியர். ஸோ இப்போது ஏன் இனோவேஷன் நம்ம இன்னும் ஸ்டெப் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி மெடிசன்ஸ் யூஸ்ட் வேர் பிளான்ட் ஆரிஜின். சித்தா ஆயுர்வேதாவிலிருந்து சிந்தட்டிக் டெரிவேட்டிவ் எடுக்கப்பட்டு மல்டிநேஷனல்ஸால் பேட்டன் பண்ண ட்ரக்ஸ் தான். இந்த பேட்டன்ட்டை ரிமூவ் பண்ணோம் இல்லையா 1970 to 2005. அப்பயே என்ன பண்ணாங்க, ட்ரக் டிஸ்கவரி, நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, ட்ரக் டிஸ்கவரி கம்பெனிஸ், ஆல் பிக் கம்பெனிஸ் வந்து இந்தியா விட்டு ரிசர்ச் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இங்கே பேட்டன் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொல்லி. இப்போ 2005 மறுபடியும் பேட்டன் வந்ததுனால எல்லா ட்ரக் டிஸ்கவரியும் இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து ஒரு சைடு மேனுஃபேக்சரிங் அப்பா பெருசாகிட்டோம், ஆனால் நம்மளால் இனோவேட் பண்ணுறதுக்கு நம்ம இனிமேல் தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ ரைட் நவ் 2005 அப்புறம் இந்தியா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி பேட்டன். நம்ம இப்போ ஆல்ரெடி 5 to 10% லாஸ்ட் 4 இயர்ஸில் தான் 5 to 10% ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ஃபார்மா இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்பெண்ட் ஆன் ரிசர்ச். முன்னெல்லாம் less than 1% ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் 15 to 20% ரிசர்ச்சில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு புது ட்ரக்கை உள்ளே கொண்டு வரணும்னா $1.5 billion to $2 billion ஆகுது. இங்கே ஒரு கம்பெனியோடைய டர்ன் ஓவரே அவ்வளோ கிடையாது. ஸோ ரிசர்ச்சில் இனோவேஷனில் பெருசாக வரணும்னா ஒரு கம்பெனினால முடியாது.
ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் ஒர்க் பண்ணணும், டாக்டர்ஸ் சப்போர்ட் இருக்கணும், கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு எல்லாருமே சேர்ந்து நம்ம கூட்டு முயற்சியில் தான் நியூ ட்ரக் கொண்டு வர முடியும். கோவிடில் வந்த ஃபஸ்ட்டு வேக்சின்ஸ், இந்தியா மேடு வேக்சின்ஸ் தான் இந்தியாவில் வந்த ஃபஸ்ட்டு மெடிசன் நம்மகிட்டே வந்தது. அதையும் 100 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ இனோவேஷனுங்கிறது ஒரு புது மாலிகுல் பிளாக் பஸ்டர் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, இன்க்ரிமெண்டல் இனோவேஷன். ஒரு பெஸ்ட் ஃபார்முலேஷன், மூணு நேரம் சாப்பிட்ற மருந்து ஒன்ஸ் டெய்லி கொடுக்கலாம், ஒரு நல்ல ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் கொடுக்கலாம். இந்தியன் கம்பெனிஸ் ஆர் பயனியர். இன்னைக்கு யூஎஸ்எஃப்டியில் எல்லா ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷனும் அப்ரூவ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆல்ரெடி யூஸ்ட் இன் இந்தியா வெரி வெல். ஸோ இந்த மாதிரி we are going towards that. Soon you will find out lot of innovative medicines are coming from India. We made India proud by supplying medicines to the world, but innovating medicine we are lacking. Soon we will become the innovation hub of the world, global, because ஆயுர்வேதா சித்தா இங்கிருந்து தான் எல்லா மெடிசன்ஸுமே அங்கே போயிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. நம்மளால் அதை சீக்கிரம் கொண்டு வர முடியும். இன்ஸ்டிடியூஷன், இண்டஸ்ட்ரி அண்ட் ரெகுலேஷன் வில் ஒர்க் டுகெதர் டு அச்சீவ் திஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் டாக்டர் ஜெயசீலன், ரொம்ப ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியாவுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெனரிக் இண்டஸ்ட்ரி தான். நம்ம வேர்ல்டு வைடாக ஒரு குவாலிட்டி மெடிசின் சப்ளை இப்போ வந்து இந்தியாவிலேருந்து தான் போயிட்டுருக்கு. அதில் வந்து இந்தியாவை நம்மளால் யாரும் இப்போ அடிச்சுக்க முடியாது. அதே டைமத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி இன்னோவேஷனில் வந்து கவர்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபாரின் கண்ட்ரி வந்து அவங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்க தே ஆர் கெட்டிங் இட். உதாரணம் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செமாக்ளுடைட்னு ஒரு ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக், இட் இஸ் சேஞ்சிங் த ஹோல் லாட். இட் இஸ் கோயிங் டு பி 5,000 crore மார்க்கெட் இன் அனதர் லைக் 2 to 5 years. யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுனா அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷன்லாம் ஹேஸ் டு கம் ஃப்ரம் இந்தியா. இப்போ பாருங்கள், அதுவே வந்திருந்ததுன்னா திஸ் ஹோல் மார்க்கெட் வில் பி ஓன் பை இந்தியா. இது கவர்மெண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர் சேர்ந்து தான் அதை இன்னோவேட் பண்ணணும். ரொம்ப நன்றி. நீங்கள் ஓவராலாக நம்மளுடைய இந்த பேனலிருந்து நிச்சயமாக வந்து ஒரு ஹெல்த் கேர் அதனுடைய இன்னோவேஷன் இம்பேக்ட் இஸ் கோயிங் டு ட்ரைவ் அவர் க்ரோத் இன் கம்மிங் இயர்ஸ். ரொம்ப நன்றி. அவங்க டாக்டர் சரிகார் வந்து ரோபாட்டிக் ரீஹாபிலிட்டேஷனை பற்றி ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லுங்கள். என்ன டைம் ஆகிட்டுருக்கு நமக்கு. ஸ்ரீகர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இன் ஐஐடி சென்னை, and he is going to talk about robotic rehabilitation, which is very, very essential. You can, all of you know, Stephen Hawking was crippled, and how he made with AI and his own technology, how he can think and then act. I'll highlight பண்ணுவாரு ஸ்ரீகர். Okay, thank you all first of all for your patience. I know we are getting closer to lunch, so I'll keep it very brief. Before I speak about my own research field or robotic rehabilitation and all, I'll just, keeping the essence of the panel intact, the vision is quite simple from what all of the experts here also have shared. Making indigenous products. How do we grow India? It's not always importing, because we all know when we go to Croma or some home appliances store, similar kind of products is like 25-30% more expensive. Why? Because we are paying just the import taxes. So where we need to grow, or where I would like to contribute, like Dr. Ramlingam was introducing, I was a research scientist at University of Illinois till a few months back. Now of course I'm coming from Chennai, I'm a faculty there at IIIT. So making the research go ahead, how do we do that? There is the one where we need collaboration. Like for example, I'm a pure engineer, although I've been working with clinical teams since last 10 years or so, close to. I'm an engineer, research engineer, and we need clinical collaborations. We need students like the guys there, the young kids who'd like to say, hey, come on, we would like to get the hands-on experience of what it is. We want to learn something of how to implement these technologies. And we need, of course, many entrepreneurs here who are willing to invest and so on. So yeah, one of the products which I'm like in the process of building right now is one we've already built is robotic surgical platform, and right now the one under currently in progress is the robotic rehabilitation platform. The one we built is actually extensively being used in rehab clinics in the US, in some hospitals, like patients come and regularly use the platform and all. But what I'm trying to envision here is building a more customized platform for Indian setting, like reading the brain signals of the patient and reading their intent, so that how do we assist them and all. And giving them nerve stimulation and making it more automated, so that with minimal
kind of involvement of the therapist, we can get the rehab going on. So all this in low cost module, like a 15-20 lakhs module, which is like quite cheaper compared to any of the existing hospital settings, I believe. So yeah, any discussions in person also, I'll be happy to share my product flyer with you, or any discussions from students, entrepreneurs or clinicians, I'll be quite open to that. Okay, thank you all again. So Thank you all. Thank you. And, இவர் thank you. ஒரே வேர்டில் Thank you very சொல்லணும்னா much. We have running out of time. Thank you very much. And thanks Praveen Raj, thank Jason, Dr. Sarikar, and thank you very much. Thank all of you Thank for everyone. paying attention.